போங்க சம்பந்தி. இங்க நடக்கிறது எதுவுமே எனக்கு பிடிக்கல. இல்ல சம்பந்தி, அவன் பேசினப்ப கொஞ்ச நாள் ஆகட்டும் தள்ளி போடலான்னு சொன்னேன். இப்ப எப்படி அங்க வந்தான்? இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாம நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க உடனே கிளம்பி வாங்க. நீங்க போனை வைங்க, நான் இப்ப உடனே வரேன். இவருக்கு நான் உத்தரவாதம் தரேன். ஒரு நல்ல மனுஷனா திருந்தி வந்திருக்காரு. அதுவும் எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு வந்திருக்காரு. சௌமியாவை நல்லா வச்சு காப்பாத்துவார் அங்கிள். ஆமா அங்கிள், நானும் இவரும் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டோம். சதிகாரி. இப்ப வரைக்கும் அவர் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். என்ன சௌமியா ஏத்துக்கிட்டா நான் சந்தோஷப்படுவேன், அவ மறுத்தா நான் வருத்தப்பட மாட்டேன்னு தான் சொன்னாரு. அதுக்கும் மேல சுரேஷ் மாமா மாப்பிள்ளை பார்த்து அவங்க சௌமியாவை தப்பா பேசினதை கேட்டு மனசு நொந்து போயிட்டாரு. இதெல்லாம் சொல்லிதான் அவரை நாங்க சம்மதிக்க வச்சோம். இப்ப நீங்க சொன்னா அவரு சௌமியா எனக்காகவும் மாமாவுக்காகவும், இன்னும் சொல்ல போனா எனக்காக தான் நீ கோவில் கொலன்னு விரதம் இருக்க. மாமா என் மேல உள்ள கோவத்தெல்லாம் மறந்து என் கூட சேர்ந்து வாழணும்னு நீ நினைக்கிற. இப்படிப்பட்ட உனக்கு நாங்க நல்லது பண்ணதான் நினைக்கிறோம். அதுக்காக தான் இவ்வளவும் செய்யறோம். இத புரிஞ்சுக்கோ. இல்ல தாரிணி, அவன் நமக்காக வேண்டிக்கிட்டு தான் நாம புரிஞ்சுக்கிட்டோம்ல, அதே மாதிரி சௌமியா புரிஞ்சுப்பா. எடுத்துங்க ராஜா. இப்போ என்னதான் சொல்ல வரீங்க? அப்பா, எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. என்னம்மா சொல்ற? இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? இவன் பண்ண கொடுமையெல்லாம் உங்களுக்கு மறந்து போச்சா? அதுக்காக அப்பா, இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? இத பாருமா, மாப்பிள்ளை சொல்றதுல நியாயம் இருக்குன்னு நினைக்கிறேன். சுரேஷ் தம்பிக்கு என்னங்க தெரியும்? அவர் 1000 சொல்லுவாரு. நான் சுரேஷ் தம்பியை சொல்ல, மாப்பிள்ளைய சொல்றேன். அப்பா, சௌமியா, இப்ப எதுக்கு நீ இதை மறுக்கிற? சுரேஷ் தம்பி, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏதோ சந்தையில மாடு பிடிக்கிற மாதிரி ஆளுங்களை கூட்டிட்டு வந்து இதான் பொண்ணு கட்டிக்கோன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஏன் ஆண்டி தேவையில்லாம வார்த்தையை விடுறீங்க? அவர் தான் பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டார்ல. இப்ப சௌமியா ஏத்துக்கிட்டா. எனக்கு இதுல விருப்பம் இல்ல சுரேஷ். ஏன் சௌமியா? அது காரணம் என்ன? சுரேஷ், இந்த பாரு சௌமியா, நான் மறுபடியும் உங்ககிட்ட சொல்றது ஒரே விஷயம் தான். நீ எங்களுக்காக வேண்டி இருக்க, எங்க சந்தோஷத்துக்காக விரதம் இருந்திருக்க. அதே மாதிரி தான் நாங்க உன் சந்தோஷத்துக்காக பாக்குறோம். இல்ல சுரேஷ், அதுக்காக சொல்லு சௌமியா, எங்க அம்மா அதை சொல்லி உன் மனசை கலைச்சிட்டாங்களா? சொல்லு சௌமியா. ஐயோ, அவங்க இதுல என்ன சொல்ல போறாங்க? எங்க அம்மா உன் மனசுல எப்பவும் இருக்கேன்னு தப்பா நினைச்சுக்கிட்டு ஏதாச்சும் சொல்லலாம். ஆனா நீ அப்படி நினைக்கல. உன் மனசுல என் நினைப்பு துளி கூட இல்லைன்னு எனக்கும் தெரியும், தாரணிக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது நீ இவரு கூட வாழ்றதுல என்ன சிக்கல்னு எனக்கு தெரியல. இது எல்லாத்துக்கும் மேல இவருக்கு பொறுப்பு நான் ஏத்துக்கிறேன். இவருக்கு ஒரு வேலை இல்லையே, என்னை எப்படி வச்சு காப்பாத்துவாருன்னு நீ யோசிச்சா இவருக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கறது என்னோட பொறுப்பு. எங்களுக்கு சம்மதம் தான் சுரேஷ். என்ன அங்கிள்? என்னங்க சொல்லு. அங்கிள், நான் உன்னை சொன்னா கோவிச்சுக்க மாட்டீங்களே? சொல்லுமா. யாரு கண்டுபட்டதோ தெரியல, கல்யாணம் நடந்தா இவ்வளவு சிக்கலாயி போச்சு. நாங்க வரும்போதே நல்ல நேரம் பார்த்துட்டு தான் வந்தோம். அதுக்கும் மேல இது முத நடக்கிற கல்யாணம் மாதிரியே நடந்தா. என்னம்மா சொல்ற? ஆமா அங்கிள், தட்டு மாத்தி ஒரு நல்ல நாளா பார்த்து, இல்ல நாளெல்லாம் கடத்த வேணாம், இந்த வாரத்திலேயே ஒரு நல்ல நாளா பார்த்து கோவில்ல வச்சு கல்யாணத்தை முடிச்சிடலாம். நீ சொல்றதும் சரிதாம்மா. யார் கண்ணுப்பட்டதோ தெரியல, என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. தேங்க்ஸ் அங்கிள். கல்யாணம் நடந்து மறுபடியும் கல்யாணத்துல ஒண்ணு சேர்ற ஜோடி உலகத்திலே சௌமியாவா தான் இருக்கணும். இல்ல சௌமியா? இப்போ உன் மனசுல குழப்பம் இருக்கும். ஆனா நான் சுரேஷ் மாமாவை விரும்பின மாதிரி நீ அவரை ரொம்ப விரும்பியிருப்ப. அது உன்னை கூடிய சீக்கிரமே மாத்திரு சௌமியா. இந்தாங்க. மாமா, தப்பா எடுத்துக்காதீங்க. என் சித்தியை கூட்டிட்டு வந்து தான் இதெல்லாம் செய்யணும். ஆனா இங்க என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல, அதான் நான் கூட்டிட்டு வரல. அதனால என்ன மாப்பிள்ள, நல்ல காரியத்தை யார் பண்ணா என்ன? என்னங்க இப்பவே மாத்தணுமா? ஏன், யாருக்காக காத்திருக்கணும்? அது அது பட்டதெல்லாம் போதும், நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? மாப்பிள்ள, உங்க கையாலே தட்டை எடுத்து கொடுங்க, மாத்திக்கலாம். ஐயோ
நிறுத்து. மா என்னம்மா ஏண்டா வீட்ல ஒண்ணு சொல்லிட்டு இங்க வந்து ஒண்ணு பண்ற? மா நான் எல்லாத்தையும் தெரிஞ்சு தான் பண்ணுறேன். நான் உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் ஏதாச்சும் சொல்லி குழப்பி விடுவீங்கன்னா நான் தெளிவாக சொல்லலை. நாங்கள் நினச்சபடி எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சுமா. அங்கிளும் இவர் ஏற்றுக்கிட்டாரு. அப்ப சௌமியா? சௌமியாவுக்கு என்னம்மா, நானும் சொல்கிறேன், அங்கிளும் புரிஞ்சுக்கிட்டாரு. இதுக்கு மேலே என்ன இருக்குது? நல்ல நேரமாக பார்த்து நீங்களே வந்தீங்க. ஏங்க அம்மா ஸ்தானத்துலேருந்து எங்கள் அம்மா உங்களுக்காக தட்டை மாற்றுவாங்க. மா நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க? இல்ல, நான் மார்க்கெட்டுக்கு போலான்னு வந்தேன். அப்படியே இங்கேயும் ஒரு எட்டு பார்த்துட்டு போலான்னு. சரிம்மா, நேரம் நல்லா இருக்கு. அங்கிள் பிடிங்க, முன்னாடி வாங்க. இந்தாங்க வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்கம்மா, வாங்கிக்கோங்க. இப்போ தட்டை மாற்றிக்கங்க. இந்த பிடிங்க. பார்த்துமா, ஜாக்கிரதை பார்த்து. இந்தா சௌமியா, நீ நினைச்ச மாதிரி உனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமையும். அங்கிள், இவரை புரிஞ்சுக்கிட்டு சேர்த்து வச்சதுக்கு ரொம்ப நன்றி. வர வெள்ளிக்கிழமை கோயிலை வச்சு சிம்பிளா கல்யாணத்தை முடிச்சிருவோம். சரிங்க தம்பி. என்னம்மா, சந்தோஷம் தானே? அத்தை போலாமா? சரி, ஓகே அங்கிள், நான் கிளம்புறோம். பார்க்கலாம் ஆண்டி. வாங்க ராஜா, போலாம். ம் வர சௌமியா. பார்க்கலாம் சௌமியா. வரேன் மாமா. ஏங்க இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இதை பண்ணீங்களா? என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுங்கன்னு ஒவ்வொருத்தரையும் கெஞ்ச சொல்றியா? நான் முடிவு பண்ணிட்டேன். இனி இந்த விஷயமா யாரும் என்கிட்ட பேச வேண்டாம். விடை. ம். என்னங்க சத்யா, எங்க காயத்ரி அக்கா வினோதினி எங்க அது அவங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தான் அவங்களை அனுப்பி வச்சேன். என்ன பிரகாஷ் உங்களை தனியா விட்டுட்டு? சரி, அதை விடு. திலகாணி ராஜுவும் என்ன சொன்னாங்க? இல்லங்க, அக்காவுக்கும் மாமாவுக்கும் கோவம் தான். ஆனா எல்லாரும் போய் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. குழந்தை எப்படி இருக்கு? போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கேன். சத்யா, நான் கண்ட கனவு, என் கனவுல அந்த மகாவே தான் சத்யா. அதே கண்ணு, அதே மூக்கு. பாரு, நம்ம மகா நம்மளை விட்டு போகல சத்யா. வந்துட்டா சத்யா, என் அண்ணனுக்கு பிறந்துட்டான். நம்ம மகா போகல, நம்ம மகா போகல சத்யா. பிரகாஷ் 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 அழாதீங்க பிரகாஷ். இல்ல பிரகாஷ். சத்யா, எனக்கு சந்தோஷமா இருக்கு. பிரகாஷ் எமோஷன் ஆகாதீங்க பிரகாஷ். பிரகாஷ் பிரகாஷ் நர்ஸ் டாக்டர். பிரகாஷ் ஒண்ணும் இல்ல பிரகாஷ். பிரகாஷ் பிரகாஷ் ஒண்ணும் இல்ல பிரகாஷ். பிரகாஷ் ரிலாக்ஸ். டென்ஷன் ஆகக்கூடாது பிரகாஷ், உணர்ச்சி வசப்படக்கூடாது. முழுமையாக குணமாகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். சரிங்க டாக்டர். என்ன பிரகாஷ் நீங்க சட்டுன்னு? இல்ல, மகாவ பிரகாஷ் சரி. திலகாணி என்ன சொன்னாங்க? அவங்க என்ன சொல்ல போறாங்க? நீங்க சொன்னதே தான் சொன்னாங்க. குழந்தைக்கு மகான்னு பேர் வச்சிருக்காங்க. ம். எல்லாம் நல்லபடியா நடக்கும், கண்டிப்பா நடக்கும். கவலைப்படாதீங்க.
என்னண்ணே நின்னுட்டீங்க? ஏண்டா இந்த ஆபரேஷன் செலவு மற்ற செலவுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு செட்டில் பண்ணிருப்பாங்களா? அட என்னண்ணே நீங்க உள்ள இருந்து எப்படி சிரிப்பு சத்தம் கேக்குது பாருங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? அவங்களுக்கு எதுவுமே குறை இல்லைன்னு தானே அர்த்தம்? அப்படியா சொல்ற? அட ஆமாண்ணே, காசு பஞ்சாயத்து இருந்தா ஒரு மனுஷனால சிரிக்க முடியுமா? அப்படின்னா ஓகே தான். நாம பாட்டுக்கு போய் ஏதாவது பேசி அதுக்கு பணம் இல்லை இதுக்கு பணம் இல்லைன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்க, நம்ம பாடு அதோ கதி தான். சரி வாங்கடா. நான் வேண்டாத தெய்வம் இல்ல, யமனை வென்ற தங்கமே, போர்க்கொடி என பட்டொளி வீசி பறக்கும் பருந்தே. பார்த்து அதெல்லாம் ஒண்ணு ஆகாதுமா. பிரகாஷ்க்கு ஏதோ ஒண்ணு ஆனாதான் நீ இருக்கிய. பிரகாஷ், சத்தியமா சாவித்திரி கதையை படிச்சிருக்கேன். ஆனா உன் சத்தியா மூலமா பாத்துட்டப்பா. என்ன பண்றது, இந்த அண்ணனுக்கு ஒரே ஒரு குறை தான். என்னண்ணே என்ன பிரகாஷ், நாம இந்த கையில செய்யற உதவி இந்த கைக்கு தெரியாது. ஆமா பிரகாஷ், உன் ஆபரேஷனுக்கு பணம் வேணும்னு உன் அண்ணியும் சத்யா வந்து கேட்டப்ப என் நெஞ்சில் அடிச்ச மாதிரி இருந்தது பிரகாஷ், என் நெஞ்சில் அடிச்ச மாதிரி இருந்தது. இந்த அண்ணனுக்கு செய்ய கை இருந்தும் கை மேல காசு இல்லாம போச்சு. எம்எல்ஏ எம்பின்னு நான் முட்டாத ஆள் இல்ல, தட்டாத கதவு இல்ல. எல்லாரும் வீட்டை பூட்டிட்டு வெளியூர் போயிட்டானுங்களா? தம்பி ஜோக் அடிக்குது. யாரு ஜோக் அடிக்கிறது? ஆமா பிரகாஷ், நான் அன்னைக்கு தூங்கல, தூக்கம் வரல. தம்பிக்கு உதவலைனா இந்த அண்ணன் எதுக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதை விடுங்கண்ணே, இருந்தா கொடுத்துருப்பீங்களே. யாரு இவனா? எப்படி சீன் போடுறான்? இல்ல தம்பி, உனக்கு செய்யாம என் மனசு ஓயாது, நெஞ்சு வேகாது. சொல்லு, இப்ப சொல்லு, எத்தனை கோடி வேணும் சொல்லு பிரகாஷ், சொல்லு. பணத்துக்கு பிரச்சனை இல்ல, கட்டியாச்சு. ஐயோ, உனக்கு செய்யற கொடுப்பனை எனக்கு கொடுத்து வைக்கலையே என் தங்கமே. அண்ணா கவலைப்படாதீங்க, பணத்துக்கு தேவை இருக்குது. என்ன சொல்றீங்க? அட ஆமா பிரகாஷ், வர வழியில குமார் சகலைய பார்த்தேன். ரிசப்ஷன்ல நின்னுட்டு இருந்தாரு. ஏதோ ஐசியூ சார்ஜா ஒரு 25,000 ரூபாய் பணம் தேவைன்னு சொல்லிட்டு இருந்தாரு. போன்ல கூட யார் யார்கிட்டயோ கேட்டுட்டு இருந்தாரு. அதனால என்ன குமார், ஐசியூ சார்ஜ்? ஆமா பிரகாஷ், ரூம் சார்ஜுக்கு ஒரு 25,000 தேவைப்படுதுடா. நான் சொல்லல. அதனால என்ன, தம்பியை காப்பாத்துறதுக்கு ஏகாம்பரனை வந்ததுக்கு அப்புறம் இது யாருக்கு என்ன கவலை? அண்ணா அண்ணா, பணத்தை கொஞ்சம் இறங்கல. வசமா மாட்டினியா? என்னென்ன யோசிக்கிறீங்க? கோடிகள்லாம் இல்ல, வெறும் 25,000 ரூபாய் தான். சும்மா ஒரு தட்டு தட்டி விடுங்க. அதனால என்ன, தட்டி விட்டா போச்சு. தம்பி நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. அண்ணன் எப்பவுமே கையில பணத்தை வச்சுக்கிட்டு சுத்துறது இல்ல, செக் புக்கும் கொண்டு வர்றது இல்ல. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அதான் ஆளுகள்லாம் இருக்காங்கல்ல, வீட்டுல போய் வாங்கிட்டு வர சொல்லுங்க. பாரதேசி போட்டு கொடுத்தது இல்லாம ஆளை வேற அனுப்ப சொல்றான் பாரு. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க மிஸ்டர் பிரகாஷ்னு. என்னென்ன யோசிக்கிறீங்க? தம்பி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டதும் எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. சத்யா நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். என்னங்க இங்க இருக்கீங்க? அண்ணா அந்த 25,000 அது வீட்டுக்கு போய் அதுக்கப்புறம் எடுத்து. என்னங்க வீட்டுக்கு போய்? அது ஒண்ணு இல்லண்ணே, அண்ணா பிரகாஷுக்கு உதவி பண்ணணும்னு ஒத்த கால் அடிக்கிறாரு. ஹாஸ்பிடல் பில்லுக்கு 25,000 தேவை, அதான். இதுல என்னங்க இருக்குது? என்னங்க, நான் வீட்டை விட்டு கிளம்பும் போது யாரோ ஒருத்தர் கட்சி நிதினு 25,000 பணம் கொடுத்தாரு. இந்தாங்க, இதுல 25,000 இருக்குதுங்க. கடவுள் இருக்கிறார். அண்ணா நீங்க சொன்னது 100க்கு 100 வாஸ்தவமான பேச்சுண்ணே. இந்த கையில வாங்குறத அந்த கைக்கு தெரியாம கொடுங்க பார்க்கலாம். என்ன சகல நிக்கிறீங்க? வாங்க வாங்குங்க. வாங்கிங்க தம்பி. பிரகாஷ்க்கு நான் யாரு, கூட பிறக்காத அண்ணன் மாதிரி. இந்தாங்க. ரொம்ப நன்றிங்க. இதை நீங்க என் தம்பிகிட்டே கொடுத்துருங்க. இந்த பிரகாஷ், டேய் தம்பி சிரிக்குதுடா, பாத்துட்டு சும்மா நிக்கிறீங்க, போட்டோ எடுக்கலாம். எடுத்துறேண்ணே. ஸ்டடி சரிங்கண்ணா. எடுத்துறியா? எடுத்துட்டேண்ணா. சரி தம்பி, வீட்டுக்கு வந்தவன் தகவல் கொடுங்க, நான் வந்து பாக்குறேன். நான் கிளம்பிட்டுங்களா? சரி. அம்மா வரட்டுங்களா? ஐயா வர்றையா? சரிப்பா. இந்த பக்கமே வந்திருக்க கூடாது. 25,000 ரூபாய் கோவிந்தா. அண்ணா ரொம்ப நன்றி. பொற்கொடி போலாம். வணக்கம் மேடம். வாங்க மேடம். வாங்க சார். சாரி சத்யா, சாரி பிரகாஷ். அவசர வேலையா வெளியூர் போயிருந்தேன். போன இடத்துல கொஞ்சம் சிக்கலாயிடுச்சு. வசந்த் எல்லா விஷயத்தையும் சொன்னான். சத்யா,
விஷயத்தை கேள்விப்பட்டதும் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. பட்ட பகல்ல அதுவும் பீச்ல இப்படி பண்ணிருக்காங்கன்னா என்ன துணிச்சல் இருக்கணும்? சத்யா, டாக்டர் என்ன சொல்றாங்க? பயப்படத்துக்கு ஒண்ணும் இல்லையே? இல்ல மேடம், அவர் பழைய நிலைமைக்கு திரும்பிட்டாரு. தேங்க் காட். உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது பிரகாஷ், தைரியமா இருங்க. சத்யா, பணத்தை பத்தி எந்த யோசனையும் வேண்டாம், நான் இருக்கேன். ஒரு ஃபோன் பண்ணா போதும், நீ வரணும்னு கூட அவசியம் இல்ல. தேங்க்யூ மேடம். சத்யா, நமக்குள்ள எந்த ஃபார்மாலிட்டிஸும் வேண்டாம். மேடம், எவ்வளவு வேணாலும் செய்வீங்களா? இதுல என்ன சந்தேகம்? பிரகாஷ் எனக்கு ஒரு மகன் மாதிரி தானே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாதா? எல்லாம் என் விதி. இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா நீங்க ஒரு உதவி பண்ணிருப்பீங்க. இப்ப அதை நான் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு தம்பிக்கும் போன ஜென்மத்துல கொடுக்கல் வாங்கல் இல்லையா பிரகாஷே? அதனால என்னண்ணே? உனக்கு என்ன, போனது ஏன் படமாச்சே. சரி பிரகாஷ், நான் கிளம்புறேன். பொற்கொடி போலாமா? சரிங்க. சரி பிரகாஷ், உடம்ப பாத்துக்கோ. சத்யா பாத்துக்கோ. எதுனா தேவைன்னா எனக்கு உடனே ஃபோன் பண்ணு. எதுக்கு இன்னும் என் காசை இறக்கி வா, வாடி. தேங்க்ஸ் மேடம். உங்களை சரியா புரிஞ்சுக்காம சாரி வசந்த். ஐயோ சார், நீங்க பண்ணதை நான் நல்லதுக்குன்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். சாரி. இல்ல சார், நான் இப்ப மனுஷனா மாறி இருக்கேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க ராகினி தான் காரணம்.